நிறைய ஜுவல்ஸு நிறைய கோல்டெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நவதானியங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. பொக்கிஷம் தானே எல்லாமே. தொட்டி 2ஆம் பகல் சோழ தேசத்தை நோக்கி பயணித்து கொண்டு உள்ளோம். இது மேலே கழுகு சுற்றுது. உள்ளே போகிறோம். சோலோ ட்ராவலில் இப்போது தஞ்சாவூர் வந்துட்டோம். தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் இறங்கிட்டோம். பெரிய கோயில் பக்கம் தான், இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் போகணும். நம்ம கூட இவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்க. வாங்க ஒன்றா போவோம். ஓகே, இவங்களும் பெரிய கோயில் தான் போகிறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒன்றா போய் இந்த கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். டைம் 11:30 ஆச்சு. எத்தனை மணிக்கு நட சாத்துறாங்கன்னு தெரில. சீக்கிரம் போகணும். ஏன் போயிட்டு பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. தலையாட்டி பொம்மை கோயில் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டோங்க. செம்ம பெரிய கோயிலுங்க. சாப்பாட்டாக வேறு ஆயிடுச்சு. சாமியை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஆமாம், சாப்பிட்டு சாமியை பார்க்க முடியாது. சாமியை பார்த்துட்டு சாப்பிட முடியும். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. வேறு லெவலில் இருக்குல்ல. பின்னாடி உள்ளதோ கோயில். எவ்வளோ பெரிய கோயில் பாருங்க. சும்மா இல்லைங்க, எவ்வளோ பெரிய கோயிலை கட்டி வேறு லெவலில். அந்த காலத்தில் சிமெண்ட் போட்டு கட்டினாங்க கோயில். இப்போ கட்டினா இப்போ கட்டினது இல்லை. சிமெண்ட் ஃபுல்லாக வந்தாச்சு. வீக்கெண்டே இல்லை, ஆனால் என்ன ஒரு க்ரௌடு பாருங்கள். செம க்ரௌடுங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் மற்றும் பொருட்கள் பாதுகாப்பு. ஓ, உள்ள அலௌடு இல்லையா பேகு அல்றதுக்கு? இவ்வளோ கூட்டம். பேக்கையும் வைக்கணும். ஓகேங்க. சரி, உள்ள போகிறோம். சிவா நம்ம வந்துட்டு இப்போதைக்கு ஃபோட்டோ எதுவுமே எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டாக போய் சாமியை கும்பிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கணும் ஆசையாக தான் இருக்குது. பட் இதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க. மரம் எல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது இந்த மரம். பட் நம்ம வந்துட்டு நட சாத்துறதுக்கு முன்னாடி போய் சாமியை கும்பிட்டு வந்துடுவோம். கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையானதுங்க. கரெக்டாக சொல்லணுன்னா 1003 கட்ட தொடங்கி 1010 தான் முடிச்சிருக்காங்க. இப்போது 2025 இருக்கோம் நம்ம. அப்போது இதை பார்த்தா கிட்டத்தட்ட 1000 வருஷம், 1007 வருஷம் பக்கம், 1012 வருஷம் பக்கம், இல்லை 1015 வருஷம் பக்கம் பழமையானது. நம்மளை இந்த மேலே உள்ள கோபுரம் அதானே 10 யானையை வச்சு கொண்டு வரப்பட்டது தானே? அதானே 10 யானையை வர வச்சு கொண்டு வர வச்சது தான் அந்த கோபுரம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாமி கொண்டு போயிடலாம். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய நந்தி சிலை. சரி, நம்ம சாமி கும்பிட்டு வந்தே மற்றதெல்லாம் எல்லா சாமியும் பார்க்கலாம். மற்ற சாமியெல்லாம் ஃபஸ்ட்டு நடை சாத்துறதுக்கு முன்னாடி இந்த சாமியை கும்பிட்டுடலாம். சிவா டப்புன்னு கிடந்துலாம். மிருகங்கள்லாம் வச்சு இந்த கல் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு கட்டப்பட்டது. இது மேலே கழுகு சுற்றுது. என்ன ஒரு விஷயம் கூப்பிட்றதுக்கு மேலேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு கேமரா அலௌடு இல்லை. நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தோம்ல, அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் எடுக்கலை. ஸோ சாமி சாமியை தெரிஞ்சா இல்லைன்னு தெரில, பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள்லாம் பெரிய லெவலுங்க. இவ்வளோ பெருசாக 1000 வருஷமாக பழமையாக வச்சு இந்த சாமியை கும்பிட்றாங்கன்னா, இவ்வளோ பெரிய கோயிலும் ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னா எவ்வளோ இடி எவ்வளோ தடைகள் வந்து இந்த கோயில் இப்படியே ஒரு இது கூட ஒரு இன்ச்சு கூட மாறாமல் அப்படியே இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க இந்த கோயில்.
எது சொல்லுங்க. இது வேலையா? பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் எங்கே பார்த்தாலும் லிங்கம் தாங்க சாமி. பாருங்க எதை பார்த்தாலும் லிங்கத்தால் கட்டப்பட்டது தான். பாருங்க எவ்வளோ அழகா அப்படியே சிற்பத்தை. இந்த 1000 ஆண்டு பழமையான கோவிலை பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம். இங்கே மட்டும் இல்லைங்க, இன்னும் ஃப்ரெண்ட்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. எவ்வளோ பெரிய கோபுரம், இவ்வளோ பெரிய கோபுரமும் இவ்வளோ பெரிய ஹைட்டில் 1000 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இதை வந்து ராஜராஜ சோழன் வந்து கட்டி அவரோட பேரை வந்து வரலாறாக படைச்சிருக்காருங்க. அவ்வளோ பெரிய சோழன் எத்தனை யானையை கொண்டு வந்து இதை கட்டியிருப்பாங்க. நம்மள இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கோபுரத்துலேயும் புறாக்கள் வாழ்ந்துட்டுருக்கு. அதுவும் மணிப்புறா. இந்த மணிப்புறா எங்கே அதிகமாக வாழும்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் அதிகமாக எங்கெங்கே இருக்கோ அங்கே தான் இந்த மணிப்புறாலாம் வாழும். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ மணிப்புறா பாருங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த கோபுரம் ஃபுல்லாக மணிப்புறா இருக்குது. பழைய புக்கிலலாம் நம்ம ஸ்கூல் புக்கிலலாம் படித்தப்போ இந்த மணிப்புறாலாம் எங்கே வாழும்னு சொல்லியிருக்காங்கன்னா, செல்வம் அதிகமாக எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் தான் இந்த மணிப்புறா வாழுமாமா. அப்போ இந்த இடம் ஃபுல்லாக செல்வம் நிறைஞ்ச இடங்க. எங்கே பார்த்தாலும் இந்த புறாக்கள் தான் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு அந்த கோபுரத்துக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் இந்த சுற்றி உள்ள கோபுரத்தில் மேக்ஸிமம் இல்லை. அந்த பெரிய கோபுரத்தில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் அவ்வளோ புறாக்கள் இருக்குது. கோயிலை சுற்றி ஓலோ நந்தி சிலைங்க எல்லா கட்டடத்துலையும் இருக்குது ஃபுல்லாக. வா மணி அடிக்கிறாங்க. பண்றாயாச்சு இல்லை, அதனால அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சாத்திர டைமுங்க. இந்த கோயில் பிரசாதம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஓகே இருந்தாலும் டிஃபன் வேற ஒன்று சாப்பிட்டாகணும். பட்டு கோயில் பிரசாதம்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க. கோபுரம்லாம் கல்லால் செய்யப்பட்டதுங்க. நிறையா ஜுவல்ஸு, நிறைய கோல்டெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நவதானியங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதெல்லாம் பானைகள்லாம் அந்த கல்லால் செய்யப்பட்டது. ஸோ உள்ளே வந்து என்ன வேணாலும் வச்சுருக்கலாம், அது யாருக்குமே தெரியாது. இங்கே வந்து நிறைய சக்தி வாய்ந்த நிறைய பொருட்கள்லாம் இருக்குதுங்க. ஏன்னா 1000 வருஷம் பழமையானதுன்னா நிறைய பொக்கிஷம் தானே எல்லாமே. நந்திதேவன் இருக்கார். ஸோ இங்கே வந்துட்டு செவ்வாய்க்கிழமை ஆகும்போது பிரதோஷத்தன்னைக்கு நம்ம வந்து பால் துளசியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தோம்னா கல்யாணம் ஆகாத 90 கிட்ஸுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தான். ஏன்னா 1000 வருஷம் பழமையானது தானே. ஸோ கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ சக்தி வாய்ந்த தோஷத்தையும் போகக்கூடிய வழி இருக்கும். சாதகத்தில் உள்ள எல்லா தோஷத்தையும் போக்குறதுக்கான வழி கூட இங்கே இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் வள்ளி தெய்வான அவங்களாம் இருக்கனால என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்தவங்க தானே. ஸோ 1000 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது. ஸோ இங்கே வந்து 90 கிட்ஸு கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இங்கே வழிபட்டால் கல்யாணம் நடக்கும்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் 1000 வருஷம் பழமையானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது, புனிதமானது. தஞ்சாவூர்னா தலையாட்டி பொம்மை தாங்க. ஸோ அதான் இவ்வளோ இருக்குது எல்லாம் சேல்ஸுக்கு. இதில் வந்துட்டு ஒத்த கோபுரங்க. இதான் மெயின் சாமி இருக்கிற இடம் கோபுரம். இந்த கோயிலோட ப்ளூ பிரிண்ட். அந்த இடத்த நம்ம ப்ளாக் பண்ணிட்டு வந்துட்டோம். எவ்வளோ பெரிய பழமையான 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான கோயிலை பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்த ஒரு சூப்பரான பேலஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த விலாகை நான் அடுத்த விலாகில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ லாட்ஸ்.